ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆதாரமானது தமிழகத்தில் விவசாய பயிர்க்கடன் தொடர்பாக நிலவி வரும் தற்போதைய சூழலை விளக்குகிறது. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களில் 75,000 ரூபாய் வரையிலான கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் அறிவிப்பு விளக்குகிறது. இருப்பினும் தேர்தலின் பொழுது அளிக்கப்பட்ட வாக்குறுதி தற்பொழுது அறிவிப்புக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளில் விவசாயிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்காக தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 5,932 கோடி ரூபாய் அளவில் இந்த பயிர்க்கடன்களில் முதல்வர் விஜய் அவர்கள் தற்சமயம் தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காருங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜயினால் 25/5/2026 தேதியில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அறிவிப்புன்னு வெளியிட்டார். மாநிலம் முழுவதும் விவசாயிகள் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தினால பல்வேறு தரப்புகளிலிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டது. முதலமைச்சர் மேற்கண்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து உத்தரவுக்கிணங்க மேற்கண்ட பயிர்க்கடன் தள்ளுபடி மறு ஆய்வு 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் மறு ஆய்வு கூட்டம் நடந்தது. இந்த மறு ஆய்வு கூட்டத்தில் இறுதியாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா இதில் தள்ளுபடி அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க. இதில் 6,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இந்திய ரிசர்வ் வங்கி 28/11/2025 தேதி அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான ஒரு மாதிரி செயல்பாட்டு நடைமுறை வெளியிட்டிருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45 to 60 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என வழிகாட்டுதல் படியும் தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இக்கட்டான சூழலில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடியை தள்ளுபடி செய்ய முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காங்க. இதில் 75,000 மட்டும்தான் ஸ்டார்டிங். அதுவே 5 ஏக்கருக்கு மேலே போச்சுன்னா 50% கிடையாது, 35,000 மொத்தமாக தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 5,000. ஸோ இந்த மாதிரி தாங்க இப்போ தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சம் 75,000 குறைந்தபட்சம் 35,000 பணமாக கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இதை மாற்றி அமைங்க அப்படின்ட்டு 3ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஏக்கருக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ பயிர்க்கடன் வாங்கியிருந்தாலும் அது தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே அப்படின்னா 50% தான் தள்ளுபடி. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் இந்த பயிர்க்கடனுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் முதற்கட்ட தள்ளுபடி பட்டியல் பார்த்திங்கன்னா வெளியிடப்பாங்க. யார் யாரெல்லாம் இந்த தள்ளுபடிக்கு தகுதியான நபர்கள், ஸோ இவங்க எல்லாமே நாங்கள் இதை பேஸ் பண்ணி தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களாக எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பட்டியல், முதற்கட்ட பட்டியல் வெளியிட போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தள்ளுபடி உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்வருடன் கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி தள்ளுபடியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அனைவருக்குமே இந்த தள்ளுபடி அப்படின்றது வேணும், அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் எப்படி மாற்ற போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த அப்டேட்டில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.